தனுஷின் கேப்டன் மில்லர் மற்றும் சிவகார்த்திகேயனின் அயலான் ஆகிய படங்கள் 2024 பொங்கலுக்கு திரையரங்குகளில் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் 2 படங்களும் பிரம்மாண்டமான ஓபனிங்கை பெறுகின்றன. தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் படத்தின் முதல் பாக்ஸ் ஆபீஸ் மோதல் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. மேலும் அந்தந்த படங்களின் பாக்ஸ் ஆபீஸ் எண்ணிக்கையை பார்க்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய சம எண்ணிக்கையிலான திரைகளை பகிர்வதன் மூலம் 2 படங்களும் ஆரம்பக் காட்சிகளுக்கு ஒரு திடமான ஆக்கிரமிப்பை கொண்டுள்ளன. மேலும் இரு படங்களுக்கும் தங்கள் பாக்ஸ் ஆபீஸ் கணக்கை தொடங்க நேர்மறையான விமர்சனங்கள் உள்ளன. முதல் நாள் ஆரம்ப காட்சிகளில் இருந்து பெரும் வரவேற்பை பெற்றதை அடுத்து 2 படங்களுக்கான முன்பதிவுகளும் அதிகரித்துள்ளன. கேப்டன் மில்லர் தமிழ்நாட்டில் 460 திரைகளுக்கு மேல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் படத்தின் மொத்த திரை எண்ணிக்கை 1500க்கும் அதிகமாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மறுபுறம் அயலான் தமிழிலும் ஏறக்குறைய அதே எண்ணிக்கையிலான திரைகளை கொண்டுள்ளது. சிவகார்த்திகேயனின் ஒட்டுமொத்த திரை எண்ணிக்கை குறைவாக உள்ளது. மேலும் வெவ்வேறு வகைகளை கையாளும் 2 படங்களுக்கும் இது ஒரு ஆடம்பரமான ஓப்பனிங். ஆனால் தனுஷின் படம் முதல் நாள் முடிவில் சிவகார்த்திகேயனின் அயலான் படத்தை விட முன்னணியில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேப்டன் மில்லர் சுமார் 14 முதல் 17 கோடி வரை வசூலிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் அயலான் ரூ. 10 முதல் 13 கோடி வரை வசூல் செய்யும். நாள் 1 அருண் விஜயின் மிஷன் அத்தியாயம் 1 முதல் நாளில் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் ஆக்ஷன் த்ரில்லர் படம் குறைந்த எண்ணிக்கையிலான திரைகளில் வெளியிடப்பட்டதால் ரூ. 5 கோடிக்கும் குறைவாகவே முதல் நாள் முடியும். அறிக்கையின்படி மெர்ரி கிறிஸ்மஸ் ஆரம்ப மதிப்பீடுகளின்படி அனைத்து மொழிகளுக்கும் முதல் நாளில் 2.55 கோடி ரூபாய் நிகரமாக ஈட்டியது. இப்படம் இந்தி மற்றும் தமிழில் எடுக்கப்பட்டுள்ளது. குண்டூர் காரம் அதன் முதல் நாளில் 42.00 கோடி இந்திய நிகரத்தை பெற்றுள்ளது. ஆரம்ப மதிப்பீடுகள். திரைப்படத் துறையின் கண்காணிப்பாளரான சாக்னில் கருத்துப்படி படம் வெளியான நாளில் இந்தியாவில் ரூ. 11.91 கோடியை ஈட்டியது.